1 divided 12 the whole power x is equal to 2 root 3 எனில் x இன் மதிப்பு காண்க. இப்போ இந்த சம நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா 1 divided by 12 the whole power x இருக்கு இல்லையா, இதில் இந்த 12 மேலே கொண்டு போகணும். இந்த 12 மேலே கொண்டு போகணும்னா இதுக்கு மேலே 1 இருக்கும், அதாவது 12 பவர் 1 தான் மீனிங். அப்போ அந்த 12 பவர் 1 மேலே போகும்போது 12 பவர் மைனஸ் 1 ஆகுது. the whole power x is equal to 2 root 3. அப்புறம் இதை ரெண்டையும் பெருக்கிறோம், மைனஸ் 1 எக்ஸையும் பெருக்கிறப்போ 12 மைனஸ் எக்ஸ் equal to 2 root 3. இதை ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் பண்ணும்போது 12 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் equal to 2 root 3 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இதை ரெண்டையும் பெருக்கிறோம், இந்த மைனஸ் எக்ஸையும் 2. அப்போ 12 மைனஸ் 2x is equal to 2 into 2 எவ்வளவு, 2 into 2 4. root 3 into root 3 என்ன 3. அப்போ 4 into 3. அப்போ 12 minus 2x is equal to 12. இங்கே பாருங்க அடிமான ரெண்டு ஒன்று போல் இருக்குது. அப்போ இங்கே 12க்கு மேலே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ minus 2x is equal to 1. அப்போ x is equal to 1 divided by இந்த மைனஸ் 2 இங்கே வரும்போது என்ன ஆகும், மைனஸ் 2 தான். அங்கே ப்ளஸ் 2 போட்டுறாதீங்க, இது பெருக்கல்ல இருக்குது, அதனால மைனஸ் 2. அப்போ x is equal to minus 1/2. இதுதான் எக்ஸோட வேல்யூ.